மதுரை மத நல்லிணக்க மக்கள் பிரகடனம் ஜூன் 19, 2025. 3000 ஆண்டு வரலாற்று பழமை கொண்ட மாமதுரை உலகின் மிக தொன்மையான பண்பாட்டு மையமாக விளங்குகிறது. பல்லாயிரம் ஆண்டுகளாக சமத்துவம், சகோதரத்துவம், மத நல்லிணக்கத்தை உயர்த்தி பிடித்து வேற்றுமையின் ஒற்றுமையை போற்றி வரும் ஊர் மதுரை. யாதும் ஊரே யாவரும் கேளு, பரப்பொருள் எல்லா உயிர்க்கும் என்னும் உயர் தமிழ் மரபே மதுரையின் உயிர். மதுரையின் உயிர் நாடியான சித்திரை திருவிழாவை இனிப்புகளோடு அன்பையும் உறவையும் கலந்து வரவேற்பவர்கள் மதுரை வாழ் இஸ்லாமியர்கள் கருத்தார்கள். மதுரையின் 1000 ஆண்டு ஒற்றுமை மரபை சிதைக்க நடக்கும் முயற்சிதான் திருப்பரங்குன்றம் மற்றும் முருகனை வைத்து இந்து முன்னணி, பாஜக, RSS உள்ளிட்ட சங் பரிவார்கள் கட்டமைக்கும் மதவாத அரசியலாகும். அண்ணல் அம்பேத்கர் உருவாக்கிய அரசியல் சட்டத்தில் மதத்தை அரசியலுக்கு நேரடியாக பயன்படுத்த தடை உள்ளது. மாண்புமிகு உச்ச நீதிமன்றத்தின் 9 நீதிபதிகள் அமர்வு வழங்கிய SR பொம்மை vs யூனியன் ஆஃப் இந்தியா வழக்கின் தீர்ப்பு நமது நாடு உலகின் பன்முகத்தன்மை கொண்ட சமூகங்கள் வாழும் மிக உயர்ந்த நாகரிகம் கொண்ட நாடு. பல்வேறு இனங்கள் வாழும் நம் துணை கண்டத்தில் ஒவ்வொரு பிரிவு மக்களும் தங்களின் பண்பாடுகள், மொழிகள், மதங்கள், பழக்க வழக்கங்களை கடைபிடித்து வாழ்ந்தாலும் வேற்றுமையின் ஒற்றுமை என்னும் உயரிய வாழ்வியல் நெறியை பின்பற்றி வருகின்றனர். நாட்டில் வளர்ந்து வரும் மத அடிப்படைவாதம் மற்றும் மதத்தை அரசியலில் இணைக்கும் நிகழ்வுகள் அரசியல் சட்டத்தின் அடிப்படை கோட்பாடான மதச்சார்பின்மைக்கு நேர் எதிரானது. மதத்தை அரசியலில் இணைப்பவர்கள் நாட்டில் பிளவுவாதத்தை ஊக்குவிப்பதோடு தேசிய ஒற்றுமைக்கும் புத்தகம் விளைவிக்கிறார்கள். பாராளுமன்ற ஜனநாயக முறை அரசியல் சட்டத்தை ஒழிக்கிறார்கள் என மிக தெளிவாக குறிப்பிட்டு பாஜக, இந்து முன்னணி, சங் பரிவாரின் மதவாத அரசியல் சட்டத்திற்கு எதிரானது என்பதை உச்ச நீதிமன்றம் உறுதி செய்துள்ளது. ஆனாலும் சங் பரிவார் அமைப்பினர் கடவுள் முருகனை கட்சிக்கு இழுக்கிறார்கள், அறுபடை வீடுகளை முன்வைத்து அரசியல் செய்கிறார்கள். தமிழ்நாட்டில் எந்த கட்சியும் செய்யக்கூடாத அரசியலை பாஜக செய்கிறது. மதுரை தமிழ்நாடு மக்களின் அன்றாட வாழ்வியல் பிரச்சனைகள் குறித்து எதுவுமே பேசாத இந்து முன்னணியும் பாஜகவும் முருகனை கையில் எடுத்து 2026 தேர்தலை எதிர்கொள்ள தயாராகிறார்கள். முருகனின் அறுவடை வீடுகளில் இன்று வரை நம் தாய்மொழியான தமிழ் தடை செய்யப்பட்டுள்ளது. யாருக்கும் தெரியாத, ஒருவரும் பேசாத சமஸ்கிருதத்தில் பூஜை செய்யப்படுகிறது. முருகன் கோவிலின் கருவறைகளில் அன்னை தமிழில் அர்ச்சனை செய்ய RSS பேசுமா? தமிழர்கள் அர்ச்சகர்களாக முடியுமா? சுப்பிரமணிய சுவாமி கோயில் என்ற பெயரை முருகப்பெருமான் கோயில் என தமிழில் மாற்றுவார்களா? முருக பக்தர்கள் மாநாட்டில் இதற்கு தீர்மானம் நிறைவேற்றுவார்களா? தமிழ் கடவுள் என பேசும் பாஜக தான் தமிழரின் தொன்மையான பழந்தமிழ் நாகரிகமான கீழடி நாகரிகத்தை ஒழிக்க அனைத்து வேலைகளையும் செய்கிறது. நம் தமிழ் மொழி, பண்பாடு, நாகரிகம் அனைத்துக்கும் எதிரான கட்சிதான் பாஜக. மதவெறியும் பிளவுவாதமும் மனிதநேயத்திற்கு எதிரான அன்பு, கருணை, இரக்கம், மனிதநேயமே தமிழரின் பண்பாடு. மதுரை மத நல்லிணக்க மக்கள் கூட்டமைப்பு நடத்தும் இந்த மனித சங்கிலி இயக்கம் மதுரையின் 3000 ஆண்டு மத நல்லிணக்கம், சகோதரத்துவத்தை மீண்டும் உறுதி செய்கிறது. யாதும் ஊரே யாவரும் கேளு, வேற்றுமையில் ஒற்றுமை என்ற தமிழர் மரபை உயர்த்தி பிடிப்போம். சாதி, மதம் என்ற குறுகிய அரசியலை கடந்து சமத்துவம், சகோதரத்துவம், மனிதநேயத்தை முன்னிறுத்தி மதுரையின் தொன்மையான பண்பாட்டை பாதுகாப்போம். இந்து முன்னணி நடத்தும் மதவெறி அரசியல் மாநாட்டை புறக்கணிப்போம். மதுரை மத நல்லிணக்க மக்கள் கூட்டமைப்பு எல்லா கைகளை தட்டி இந்த தீர்மானத்தை கூட்டமைப்பை சார்ந்த தலைவர்களே, தமிழ் சொந்தங்களே, இது ஒரு அடையாள போராட்டம். மதுரையில் மத நல்லிணக்கத்தை விரும்புகிறோம் என்பதை ஊருக்கு உலகுக்கு உணர்த்தி சொல்லும் ஒரு அடையாள
ஆர்ப்பாட்டம். நாங்கள் கைகோர்த்து நிற்கிறோம். ஒரே மதத்தால் சாதியால் வேறுபாடுகள் இருந்தாலும் நாங்கள் அனைவரும் மத நல்லிணக்கத்தை விரும்புகிறோம், சகோதரத்துவத்தை விரும்புகிறோம், அமைதியை விரும்புகிறோம் என்பதை உரத்து சொல்வதற்கான ஒரு அடையாள போராட்டம் தான் மதுரை மத நல்லிணக்க மக்கள் கூட்டமைப்பின் சார்பில் இன்றைக்கு ஒருங்கிணைக்கப்பட்டிருக்கிற இந்த மனித சங்கிலி அறப்போராட்டம். சங்பரிவார்கள் ஒவ்வொரு மாநிலத்திலும் எத்தகைய உத்திகளை வட மாநிலங்களில் கையாண்டார்களோ அதே உத்தியை இங்கே அவர்கள் சோதித்து பார்க்கிறார்கள். கடந்த 4 நூற்றாண்டுக்கு மேலாக அவர்கள் இந்த முயற்சியில் ஈடுபட்டு வருகிறார்கள். திருப்பரங்குன்ற மலையில இன்றைக்கு நேற்றைக்கு இந்த பிரச்சனையை அவர்கள் கையில் எடுக்கவில்லை. பாபர் மசூதி இடிக்கப்பட்ட அந்த நாளில் இருந்த 1992 வாக்கில் இருந்து தொடர்ச்சியாக இந்த பிரச்சனையை அவர்கள் கையில் எடுத்து கூர்மைப்படுத்தி வருகிறார்கள், கூர்தீட்டி வருகிறார்கள், வெறுப்பை விதைத்து வருகிறார்கள், இஸ்லாமியர்களுக்கு எதிரான பகைமையை வளர்த்து வருகிறார்கள். ஆனால் இன்றைக்கு காலை நான் திருப்பரங்குன்றம் போனேன். அங்கே முருகன் கோவிலுக்குள்ளும் சென்று வழிபாடும் செய்துவிட்டு மசூதிக்கும் சென்று இருதரப்பு மக்களையும் சந்தித்தேன். மக்கள், அங்குள்ள மக்கள், அங்கு வாழும் மக்கள் ஒற்றுமையாக இருக்கிறார்கள், சகோதரத்துவத்தோடு வாழ்கிறார்கள், எங்களுக்குள் எந்த பிரச்சனையும் இல்லை என்கிறார்கள். மலைக்கு மேலே செல்லுகிற பாதை, மலைப்பாதை, அந்த அடிவாரத்திலே பழனி ஆண்டவர் திருக்கோயில் இருக்கிறது. திருப்பரங்குன்றம் முருகன் கோயில் ஒரு புறம் இருக்கிறது. அந்த பாதைக்கு மேலே தர்காவுக்கு செல்லுகிற அந்த பாதை இந்துக்களும் இஸ்லாமியர்களும் சேர்ந்து செல்லுகிற ஒரே பாதை தான். நெல்லித்தோப்பு என்கிற இடத்திலே 2ஆக பிரிகிறது. வலது பக்கத்திலே தர்காவுக்கு செல்லுகிற, சிக்கந்தர் தர்காவுக்கு செல்லுகிற பாதை, இடதுபுறத்திலே காசி விஸ்வநாதன் ஆலயத்திற்கு செல்லுகிற பாதை. அந்த ஒரே பாதையை தான் இந்துக்களும் முஸ்லிம்களும் பின்பற்றுகிறார்கள். சந்தனக்கூடு திருவிழா வருகிற போது இஸ்லாமியர்களுக்கு வரவேற்பு கொடுத்து அவர்களை பாராட்டி சீராட்டி வழியனுப்பி வைப்பவர்கள் அங்கு வாழக்கூடிய இந்து சமூகத்தை சார்ந்த மக்கள், முருக பக்தர்கள் தான். அவர்கள் இஸ்லாமியர்களை எதிரிகளாக பார்க்கவில்லை. ஒரு வீடு இஸ்லாமிய வீடு, இன்னொருவர் வீடு இந்து வீடு என்றுதான் அங்கே கலந்து வாழ்கிறார்கள். அவர்களுக்கு இடையிலே நிலவுகிற சகோதரத்துவம் இன்றைக்கும் வியப்பளிக்கக்கூடியதாக இருக்கிறது. அப்படிப்பட்ட அந்த மக்களிடையே பகைமையை வளர்க்க மதவாத சக்திகள், மத வெறி சக்திகள், சங்பரிவார் கும்பல் கடந்த 4 நூற்றாண்டுக்கு மேலாக தொடர்ந்து முயற்சித்து வருகிறது. வெளிப்படையாகவே இதை ஒரு அயோத்தியாக நாங்கள் மாற்றுவோம் என்று H. ராஜா போன்றவர்கள் சொல்லக்கூடிய அளவுக்கு மதவெறி இங்கே திட்டமிட்டு விதைக்கப்படுகிறது. இதைத்தான் இந்த கூட்டமைப்பு சுட்டிக்காட்டுகிறது, கண்டிக்கிறது, எச்சரிக்கிறது. வட மாநிலங்களில் செய்ததை போல உங்கள் மாய்மால அரசியலுக்கு தமிழ்நாட்டு மக்கள் மயங்கி விடுவார்கள் என்று நீங்கள் கனவு காண வேண்டாம். அதை ஒருபோதும் நீங்கள் சாதிக்க முடியாது. தமிழ்நாட்டு மக்கள் மிகவும் எச்சரிக்கையானவர்கள். அவரவர் நம்பிக்கை அவரவருக்கு, யாரும் இன்னொருவர் நம்பிக்கையில் தலையிடுவதில்லை. அதற்கு ஒரு சான்று, பாபர் மசூதி இடிக்கப்பட்ட போது வட இந்திய மாநிலங்கள் முழுவதும் வன்முறை வெறியாட்டம் நடந்தேறியது. முஸ்லிம்களை தாக்கி படுகொலை செய்தார்கள். கலவரம் எங்கு பார்த்தாலும் வெடித்தது. தென்னிந்திய மாநிலங்களில், ஆந்திரா, கர்நாடகா போன்ற மாநிலங்களில் கூட பதற்றம் இருந்தது. ஆனால் தமிழ்நாடு அமைதியாக இருந்தது. ஒரு இடத்தில் கூட பதற்றம் இல்லை. திருப்பரங்குன்றத்தில் முயற்சித்தார்கள், அது நடக்கவில்லை. அப்படிப்பட்ட நல்லிணக்கத்திற்கு பெயர் போன மண் தமிழ்நாடு. அதிலும் குறிப்பாக மத நல்லிணக்கத்திற்கு பெயர் போன மண் மதுரை மண். இந்த இடத்தை அவர்கள் தேர்வு செய்திருப்பது முக்குளத்தோர் சமூகத்தை தம் பக்கம் ஈர்க்க வேண்டும் என்பதற்காக. தேர்தல் அரசியலில் பாஜகவுக்கு ஆதரவாக இந்து உணர்வுள்ளவர்களை எல்லாம் ஈர்க்க வேண்டும். குறிப்பாக தெற்கே கன்னியாகுமரி, தூத்துக்குடியில் நாடார் சமூகத்தை தம் பக்கம் வளைத்து போட்டு விட்டோம். மதுரையை மையமாக வைத்து முக்குளத்தூர் சமூகத்தை வளைத்து போட வேண்டும். இதுதான் அவர்களின் நோக்கம். அதற்கு யாரும் இரையாக மாட்டார்கள் என்பதை சொல்லுவதற்குத்தான் இந்த மனித சங்கிலி போராட்டம் என்பதை இங்கே பதிவு செய்ய விரும்புகிறோம். சாதி அடிப்படையில் முரண்பாடுகள் இருக்கலாம், வேறுபாடுகள் இருக்கலாம். அது சகோதரத்துவ சண்டை.
அதை தாண்டி மதத்தின் பெயரால் இங்கே யாரும் மோதிக்கொள்ள மாட்டார்கள். தமிழ் மக்களை மதத்தின் பெயரால் பிளவுபடுத்துகிற இந்த சதிகார முயற்சியை சங் பரிவார்கள் கைவிட வேண்டும். இல்லை என்றால் சங் பரிவார்களின் வாள் ஒட்ட நறுக்கப்படும் என்பதை இந்த நேரத்தில் நான் பதிவு செய்ய விரும்புகிறேன். இது ஆவேசத்தில் சொல்வதல்ல, இது அகந்தையில் சொல்லுவதல்ல, பொறுப்புணர்வோடு சொல்லுவோம். எங்கள் மண்ணில் வன்முறை கூடாது என்பதற்காக சொல்லுவோம். மதத்தின் பெயரால் இங்கே மக்களை பிளவுபடுத்தக் கூடாது என்கிற பொறுப்புணர்வோடு சொல்லுகிறோம். ஆகவே உங்கள் சதிகார அரசியலை தமிழ் மண்ணில் சோதித்து பார்க்க வேண்டாம். முருக பக்தர்கள் மாநாட்டுக்கு தடை விதிக்க சொல்லி கூட நாங்கள் போராடவில்லை. சகோதரத்துவத்தை சிதைக்காதீர்கள் என்றுதான் நாங்கள் போராடுகிறோம். அதுதான் எங்கள் கோரிக்கை. நீதிமன்றம் அனுமதி தந்திருக்கிறது, சில வழிகாட்டுதல்களை தந்திருக்கிறது. அந்த வழிகாட்டுதல்களின் அடிப்படையில் நீங்கள் இந்த மாநாட்டை நடத்தப் போகிறீர்கள் என்று சொன்னால் அந்த மாநாட்டில் நாங்கள் வைத்திருக்கிற இந்த பிரகடனத்தில் வைத்திருக்கிற தீர்மானங்களை உங்களால் நிறைவேற்ற முடியுமா என்ற கேள்வியை நாங்கள் எழுப்புகிறோம். அறுவடை வீடுகளிலும் அன்னை தமிழில் அர்ச்சனை நடைபெற வேண்டும். தமிழர்கள் அர்ச்சகர்களாக நியமிக்கப்பட வேண்டும். சமஸ்கிருதம் கருவறையில் இருந்து வெளியேற வேண்டும். இந்த மண்ணில் தமிழுக்கு முதன்மை முன்னுரிமை என்பதை சொல்லுகிற துணிச்சல் உங்களுக்கு உண்டா என்று கேள்வி எழுப்ப நாங்கள் கடமைப்பட்டிருக்கிறோம். கல்விக்கு நிதி ஒதுக்க மறுக்கிற மத்திய அரசை எதிர்த்து கேள்வி எழுப்ப முடியாத உங்களால், அடிப்படை வசதிகளுக்காக குரல் எழுப்ப முடியாத உங்களால், இந்துக்களாக இருக்கிற தலித்துகளை கோவிலுக்குள் அழைத்து செல்ல வேண்டும் என்று போராட முடியாத உங்களால், சகோதரத்துவத்தை பற்றி பேச முடியாத உங்களால், சமத்துவத்தை பற்றி பேச முடியாத உங்களால், சமூக நீதியை பற்றி ஒருபோது வாய் திறக்க முடியாத உங்களால் மதுரை முருக பக்தர்கள் மாநாடு எந்த நோக்கத்தின் அடிப்படையில் நடத்துகிறது? இதற்கு உங்களால் விளக்கம் சொல்ல முடியுமா? உங்களுக்கு ஒரு நோக்கம் இருக்கிறது என்பதை எங்களால் எளிதாக புரிந்து கொள்ள முடிகிறது. இன்றைக்கு தமிழ்நாட்டு மக்கள் மிக எளிதாக இதை புரிந்து கொண்டிருக்கிறார்கள். எனவே இந்த மாநாடு திட்டமிட்டு கலவர உத்திக்காக நீங்கள் நடத்துகிற மாநாடு என்பதை தமிழ்நாட்டு மக்கள் உணர்ந்து வைத்திருக்கிறார்கள். உங்கள் முயற்சி ஒருபோதும் வெற்றி பெறாது. இங்கே வன்முறைக்கு ஒருபோதும் இடமில்லை என்பதை இங்கே நாங்கள் பதிவு செய்ய விரும்புகிறோம். ஒட்டுமொத்தமாக மதுரையை பயன்படுத்தி தமிழ்நாடு முழுவதும் இந்த அரசியலை பரவி செய்ய நீங்கள் முயற்சிக்கிறீர்கள். இதை நாங்கள் ஒருபோதும் அனுமதிக்க மாட்டோம். எங்களுக்குள் சகோதரத்துவ முரண்கள் இருந்தாலும் கூட அதை கடந்து பொறுப்புணர்வோடு மதசார்பற்ற சக்திகளாக இருக்கிறோம். அரசமைப்பு சட்டத்தை மதிக்கிறோம். அரசமைப்பு சட்டத்தின் முகப்புறையில் இருக்கிற மதச்சார்பின்மை கோட்பாட்டை பாதுகாக்க நாங்கள் முன்வந்து நிற்கிறோம். புரட்சியாளர் அம்பேத்கர் அவர்களும் தந்தை பெரியார் அவர்களும் எந்த நோக்கத்திற்காக அந்த காலத்தில் கைகோர்த்து நின்றார்களோ அதே நோக்கத்திற்காக இன்றைக்கு நாங்கள் இந்த களத்திலே கைகோர்த்து நிற்கிறோம். ஆகவே இந்த மாநாடுகளால் எங்கள் ஒற்றுமையை, எங்கள் சகோதரத்துவத்தை உங்களால் சிதைக்க முடியாது என்பதை மட்டும் சொல்லி, என்றென்றும் நாங்கள் சனாதன சக்திகளை ஒருபோதும் அனுமதிக்க மாட்டோம் என்பதை அரசியல் களத்திலும் சேர்த்து சொல்லுகிறேன். சமூக பண்பாட்டு களத்தில் மட்டுமல்ல, அரசியல் களத்திலும் இந்த சக்திகளை நாங்கள் முறியடிப்போம் என்பதை இங்கே அழுத்தமாக பதிவு செய்து இந்த பேரணியில் தன்னியல்பாக திரண்டு வந்த தமிழ் சொந்தங்கள் அனைவரையும் பாராட்டி வாழ்த்தி வாய்ப்பு நன்றி. நன்றி, வணக்கம். முறியடிப்போம், 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 முறியடிப்போம். சனாதன சக்திகளே, சனாதன சக்திகளே, சங் பரிவார் கும்பலே, சங் பரிவார் கும்பலே, சதிகார அரசியலை, சதிகார அரசியலை முறியடிப்போம், 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 முறியடிப்போம். பாதுகாப்போம், 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 பாதுகாப்போம். சகோதரத்துவத்தை பாதுகாப்போம், சகோதரத்துவத்தை பாதுகாப்போம். அனுமதியோ, 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 அனுமதியோ. வெறுப்பு அரசியலை அனுமதியோ, வெறுப்பு அரசியலை அனுமதியோ. முறியடிப்போம்,